பாவத்தை போக்கும் திருத்தலத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம். இது காசிக்கு நிகரான புண்ணிய தலம்னே சொல்லலாம். இந்த கோவில் படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகளுக்கு ஏற்ற திருக்கோவில். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, காசில எப்படி நமக்கு விஷ்ணு பாதமோ அதே மாதிரி தான் இங்க ருத்ரபாதம். இந்த திருத்தலத்துல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில்ல ருத்ரபாதம் வடலால் விருட்சத்துக்கு கீழே இருக்கு. இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 11வது தேவார தலமாகும். இந்த கோவில் அம்மனின் சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள்ல இது பிரணவ சக்தி பீடம்னு சொல்லப்படுது. கல்விக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கும் புதன் பகவானுக்கு இந்த திருத்தலத்துல தனி ஆலயமே இருக்குங்க. அது மட்டும் இல்ல, புதன் பகவான 17 அகல் தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுனால இந்த திருத்தலத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும், உங்களுடைய குழந்தை பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்ல, திருமண யோகம் பெறலாம். உங்களுடைய தொழில்ல நீங்க ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இந்த கோவில்ல நீங்க வழிபடுறதுனால உங்களுடைய தொழிலையோ நீங்க முன்னேற்றத்தை காணலாம். இந்த கோவில்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ருத்ரபாதம் நீங்க வழிபட்டுட்டே வர்றதுனால 21 தலைமுறையினரோட பாவத்தையும் போக்கிக் கொள்ளலாம்.